அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நான் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தேன் என்றால், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக உங்களை தெரிந்தெடுத்தேன். இந்த உலகத்துல உங்களை ஏன் ஏற்படுத்தினேன்னா, கனி கொடுப்பதற்காக. நல்ல கை தட்டி உறங்காம நல்ல கை தட்டி. அப்ப ஒரு கேள்வி இருக்கு, உங்களை நான் தெரிஞ்சு கொண்டது கனி கொடுப்பதற்காக தானே தெரிஞ்சு கொண்டேன். யூதாசே, உன்னை நான் எதுக்கு தெரிஞ்சு கொண்டேன்? விசுவாசியே, உன்னை எதுக்கு நான் தெரிந்து கொண்டேன்? ஆலயத்துல கனி கொடுப்பதற்கு தானே தெரிந்து கொண்டேன். கனி கொடுப்பதற்காக தானே அந்த சபையில உன்னை நான் ஏற்படுத்தினேன். ஆனா கனி மேல நாட்டம் இல்லை, உனக்கு பணத்தின் மேலதான் உனக்கு நாட்டம். கனி மேல நாட்டம் இல்லை, களியாட்டு மேலதான் உனக்கு நாட்டம். கனி மேல உனக்கு நாட்டம் இல்லை, வேற ஏதோ ஒன்று மேலதான் உனக்கு நாட்டம். உன்னுடைய நகர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு தூரம் 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 போய்கொண்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவனை ஏற்படுத்தினது நல்ல நோக்கத்திற்காக ஏற்படுத்தினார். ரோமர் 6:16 வாசிங்க. ரோமர் 6:16 டக்குனு எடுத்து வாசிங்க. ரோமர் 6:16 சத்தமா. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கானாலும் கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கு. இப்ப கவனிங்க தம்பி, வாயா 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 சீக்கிரம் வாயா, குழந்தைய கொடுத்துருவியா? வாங்க வாங்க, இன்னொருத்தர் வாயா, வீச்சுக்கு வாங்க, வீச்சுக்கு வாங்க வாங்க தம்பி. இவருங்க யூதாஸ் நான் தான். இவர் நீதி, இவர் அநீதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் கூட இருக்கேன்? நானு இயேசு கூட இருக்கேன். எதற்காக முதல்ல ஏற்படுத்தப்பட்டேன்? கனி கொடுக்க முடியாது. இப்போ எனக்கு பக்கத்துல 2 தெரிந்தெடுப்பு இருக்கு. நீதிக்கு அடிமையான ஒப்பு கொடுக்கலாம். நீதி யாரு? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியா இருக்கிறார். அவர் கூட இருந்துட்டு அவருக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனா நான் இங்க இருந்து பணப்பையிலிருந்து பணத்தை சுரண்ட ஆரம்பிச்சிட்டேன். அநீதிக்கு அடிமையா என்ன செய்ய ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டேன். இது யாருடைய தவறு சொல்லுங்க? யூதாஸ். இப்ப நம்ம யூதாஸ்க்கே ரொம்ப இறங்குற மாதிரி எனக்கு அந்த மாதிரி சிந்த வச்சு எல்லாம் எழுதியிருக்கிறபடி ஒருத்தன் அவர் கெட்டு போனான்னு ஜெபம் பண்றாரு. இல்லைங்க, எழுதியிருக்கிறபடி யாராவது வரலாம். அந்த இடத்துக்கு அவனாகவே வந்தது அவனுடைய சாய்ஸ். நல்ல இடத்தை தெரிந்து கொள்ளலாம், தீய இடத்தை. நன்மையும் தீமை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனை மரணத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நன்மையை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகு மனுஷன் தான் தெரிஞ்சுக்கிறான். கை தட்டுங்க, நல்லா பக்கத்தில் இருக்க கை கொடுத்துருங்க. ஏசு நாமத்தை கை கொடுத்துருங்க. ஏன்னா கை கொடுத்துக்கோமா, சொல் பேச்சு கேளுங்க, கை கொடுக்குங்க. வயிறு எரியுது. கவனிங்க, நீங்க எதற்கு கீழ்ப்படிய அடிமையில ஒப்பு கொடுக்கிறீர்களோ. 2 கொரிந்தியர் 7:10 சரி காட்டி கொடுத்துட்டானே, ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரா? மன்னிக்கிற தேவன். 2 கொரிந்தியர் 7:10 வாசிங்க. உலகத்தின் துக்கமோ. கவனிங்க, பேதுரு இருக்காங்க, யூதாஸ் இருக்காங்க. நல்ல கவனிங்க, பேதுரு யூதாஸ். இவர் யூதாஸ் என்ன செஞ்சார்னா, அவர் தப்பு செஞ்ச உடனே உலகத்தார் மாதிரி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நேர உலகத்தார் செய்யற மாதிரி உலகத்தின் துக்கம் அடைச்சனே போய் நாடுன்னு சொல்லிட்டாரு. இவர் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டார். ஒருவேளை யூதாஸ் ஆண்டவர்கிட்ட ஐயா
உங்களுக்காக குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துறேன், நீர் மன்னிக்க தயவு பெருத்தவர்னா கூட அவர் மன்னிச்சிருப்பாரு. கை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன துக்கம் அவருக்கு வரல? பாவம் செய்யும் போது